நம்ம பார்க்க போகிற மேட்ச் வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த சாதாரண ஒரு ஒன் டே மேட்ச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷங்களுக்கு முன்னாடி டிசம்பர் 15, 2009 நடந்த இந்த மேட்ச் வந்து இந்தியா வந்து தன்னோட டாப் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லெஜெண்டரி பிளேயர்ஸான MS தோனி, வீரேந்திர சேவாக், அப்புறம் சச்சின் டெண்டுல்கர், கௌதம் கம்பீர் இப்படின்னு இந்த எக்கச்சக்க பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஆடிந்திருப்பாங்க. ஹர்பஜன் சிங், ரெய்னான்னு எல்லாருமே இருப்பாங்க. அந்த மேட்ச்சில் வந்து இந்தியா வந்து டாப் ஸ்கோரான 414 ரன்னுங்கிற ஒரு ஸ்கோரை வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவை வந்து பிளான் பண்ணி பண்ணாங்களா என்னங்கிறது தெரில. ஆனால் ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுலேருந்து எண்டிங் ஸ்ரீலங்கா முடிக்கிற எண்டிங் வரைக்கும் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீலங்காவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் ப்ரைம் லெவலில் இருந்தாங்க. அவங்க டீமில் ஜெயசூர்யா, தில்ஷான், தரங்கா, அப்புறம் சங்ககாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க. மலிங்கா மட்டும் இல்லை. அப்படி இருந்த ரெண்டு டீமும் வந்து மாற்றி மாற்றி மோதிக்கும் போது ரன்னு சிக்ஸர்ஸ் பறக்கும் அப்படிங்கிறது எந்த வித இதுவுமே இல்லை. பயங்கரமாக வந்து அந்த மேட்ச் வந்து நடந்துச்சு. ஸோ டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. ஸோ பவுலிங்கில் பேட்டிங் ஆரம்பித்த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கரமாக தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க. சேவாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஆட்டத்தை பற்றி சொல்லவே தேவையில்லை. அந்தளவுக்கு அதிரடியாக ஆடுவார். அதிரடியாக ஆடுறவரையே வந்து 100 ரன்னுக்கு டீம் ஸ்கோர் 100 ரன் தாண்டி வந்து நிற்க வச்சா என்ன நடக்குமோ அதுதான் இந்த மேட்ச்சில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 153 ரன்கள் வரைக்கும் ஒரு பக்கம் வீரேந்திர சேவாக், இன்னொரு பக்கம் சச்சின், ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடித்தாங்க. சொல்லப்போனால் சச்சினும் அந்த இடத்துல சேவாக்கை போல தான் வந்து ஆடி இருந்திருக்காரு. அவரும் 10 4 ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஸோ சச்சினோட விக்கெட் வந்து 153க்கு 1ன்னு. ஸோ வழக்கம் போல் வந்து கம்பீர் இறங்குவான்னு பார்த்தாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா MS தோனி வந்து இறங்கியிருக்காரு நம்பர் 3 பொசிஷனில் சர்ப்ரைசிங்காக. ஸோ தோனி அண்டு வீரு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடுறாங்க. அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து மேக்ஸிமம் யாராலையும் பார்க்க முடியாது. ஒருத்தர் வந்து ஓப்பனர், இன்னொருத்தர் ஃபினிஷர். ஸோ ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா இணைஞ்சிருக்காங்க. அந்த ஒரு காம்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. கிட்டத்தட்ட 157 ரன்கள் வந்து பார்ட்னர்ஷிப்பாக வந்து எடுத்துகிட்டு போனாங்க. வீரேந்திர சேவாக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுரியை போட்டு அதை தாண்டி 150க்கே வெயிட் பண்ணார். 102 பந்துகள் 146 ரன்கள் அடித்து 17 4 6 6ன்னு விளாசி இருந்தார். அந்த டைமில் அவரோட விக்கெட் வந்து பறி போகுது. 2வது விக்கெட்டாக வந்து இந்தியாவுக்கு வெளியே போகிறாரு. ஸோ அதை தொடர்ந்து தோனி அவுட் ஆக அதுக்கப்புறம் வந்து எல்லா வீரர்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொற்ப ரன்களில் வந்து அவுட் ஆகிறாங்க. காரணம் வந்து ஸ்ரீலங்காவோட பவுலிங் அட்டாக் தான். பவுலிங் திறமையால் வந்து பார்த்திங்கன்னா கம்பீர், கோலி, ரெய்னா அப்படின்னு சொல்லி முன்னணி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டர்ஸான ஹர்பஜன் சிங், அப்புறம் வந்து பிரவீன்குமார், ஜடேஜா இவங்கெல்லாம் எப்படியோ முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 414 ரன்களை வந்து அடித்தாங்க. இந்தியா 7 விக்கெட் இழப்பில் 50 ஓவர் முடிவில் வந்து 414 எடுத்து அடித்த இந்தியாவை 415 ரன்கள் வந்து சேஸ் பண்ண வேண்டியது ஸ்ரீலங்காவுக்கு. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு இது வந்து ஒரு சேலஞ்சிங்காகவே இருந்துச்சு. ஆனால் அவங்களோட ஆட்டத்தை பார்க்கும்போது பெருசாக சேலஞ்சிங்காகவே தெரியலன்னு சொல்லலாம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் ஆரம்பித்த ஸ்ரீலங்கா வந்து ஸ்டார்டிங்கே வந்து படபடன்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களோட ஓப்பனர்ஸும் சேவாக்கா போல தான். கிட்டத்தட்ட தில்ஷானும் தரங்காவும் வந்து பயங்கரமாக ஆடினாங்க. ஸோ தில்ஷான் வந்து பயங்கரமாக ஆடி அவர் ஓப்பனிங்கில் இருக்கும்போதே வந்து செஞ்சுரியை வந்து போட்டார். ஃபஸ்ட் விக்கெட் விடாததுக்கு முன்னாடி செஞ்சுரியை போட்டார். அதுக்கப்புறம் தரங்காவும் வந்து ஆடிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு விக்கெட்டே வந்து இந்தியா எப்போ எடுத்தாங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு 188 ரன்கள் வந்து இருக்கும்போது தான் வந்து விக்கெட்டே வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியும் வந்து இந்த போட்டி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியாவை போல் சேசிங்கில் பயங்கரம் நடந்து முடியும் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 இறங்கின குமார் சங்ககாரா அவரும் வந்து விட்டு வைக்கல. பார்க்குற திசையெல்லாம் வந்து 6ன்னு அடித்து கிட்டத்தட்ட 10 4 5 6ன்னு அடித்து அவர் பங்குக்கு 43 பந்தில் 90 ரன் வந்து அடிச்சிருப்பார். தில்ஷானா கூட ஆட விடலை. கிட்டத்தட்ட அவரோட விக்கெட்டு வந்து விழுகுது 316 ரன்னுங்கும் போது 2வது விக்கெட்டு. ஸோ இப்போ தான் 2வது விக்கெட்டே விழுகுது. இன்னும் பிளேயர்ஸில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்காவுக்கு இது பெரிய ஒரு சேசிங்காக வந்து தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஜெயசூர்யா விக்கெட் வெளியே போகுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 ரன் கழிச்சு அந்த நேரத்தில் வந்து நல்ல ஒரு செட்டில் பேட்ஸ்மேனான திலக்கரத்ன தில்ஷன் வந்து அவரோட விக்கெட்டை வந்து விட்டுறாரு. கிட்டத்தட்ட 160 ரன்கள் வந்து அடித்து 124 பந்துகளில் கிட்டத்தட்ட அவரும் வந்து பார்த்திங்கன்னா 17 4 3 6ன்னு விளாசி அவரோட விக்கெட்டை வந்து விட்டுருப்பார். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ரீலங்காவுக்கு விக்கெட்ஸ் வந்து நிறைய விழ ஆரம்பிக்குது. இந்தியா வந்து கேமுக்குள்ளே உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வந்து ஸ்ரீலங்கன் டீமுக்காக பெருசாக வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ணவே கிடையாது. கடைசி வரைக்கும் மேட்ச்சை இழுத்துட்டு போய் எப்படியா ஜெயிச்சிடலான்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஏகப்பட்ட தப்பு மிஸ்டேக் வந்து பண்ணுறாங்க ஸ்ரீலங்கா. ஏகப்பட்ட ரன் அவுட் ஆகுது. அந்த ரன் அவுட் எல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி எப்படியே ஜெயிச்சிடலாம்னு சொல்லி நினைக்கும் போது இந்தியாவோட ஃபீல்டிங்கும் வந்து பயங்கர தரமாக இருந்ததுனால ஸ்ரீலங்காவால் அந்த மேட்ச்சில் 411 ரன்கள் தான் அடிக்கவே முடிஞ்சுது. 50 ஓவர் முடியல 8 விக்கெட்டை விட்டுருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 3 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து அந்த கேமை வந்து ஜெயிக்கிறாங்க. 3 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாலும் கூட ஒரு பக்கம் இந்தியா வந்து ஸ்டார்டிங்கை வந்து இப்போ பட்டாசு மாதிரி அடித்து நல்லா துவக்கி வச்சாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து முடிக்கிறதுக்காக ஸ்ரீலங்கா வந்து எப்படியாவது சேஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி பின்தொடர்ந்து வந்து அந்த ஸ்கோரை வந்து ஜெயிக்க முடியாமல் கடைசியில் 3 ரன்கள் வித்தியாசத்தில்
வீரமாக அந்த தோல்வி வந்து அடைகிறாங்க ஸ்ரீலங்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடின டீம் வந்து பயங்கரமாக ஆடிந்திருக்கலாம். ஆனால் செகண்ட் பேட்டிங் ஆடின டீம் அதே வேகத்தோடு சேஸ் பண்ணி 3 ரன் வித்தியாசத்தில் தோற்றுருக்காங்க அப்படின்னா தரமான ஒரு மேட்சை வந்து அந்த டைமில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா அந்த சேசிங் மேட்சை போல தான் வந்து சேஸ் ஆகி நடக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படியா நடக்காமல் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 3 ரன் வித்தியாசத்தில் வந்து ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. 3 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வந்து ஜெயிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒன் டே மேட்ச்லேயே. இந்த மேட்சை இன்னும் வந்து ஹைலைட்டாக இருக்குது. அந்த மேட்சை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், தரமாக இருக்கும் மேட்ச்சு சொல்லப்போனால். தரமான ஒரு பேட்டிங் கண்டிஷன் உள்ள தரமான ஒரு பேட்டிங் உள்ள மேட்ச் தான் இந்த மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்கள் கமெண்ட்டை வந்து உங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிங்க. நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.